வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோசுவா நூலில் 11வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 16.57% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். யாபினையும் பிற மன்னர்களையும் தோற்கடித்தல். ஆட்சோர் மன்னன் யாபின் இதை கேள்வியுற்று மாதோன் மன்னன் யோபாபுக்கும் சிம்ரோன் மன்னனுக்கும் அக்சாபு மன்னனுக்கும் ஆளனுப்பினான். மலைப்பகுதியின் வடபுறத்திலும் கிணறைத்திற்கு தெற்கில் அராபாவிலும் சமவெளி பகுதிகளிலும் மேற்கே நாபோத்தோரில் இருந்த மன்னர்களுக்கும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்த கானானியர், எமோரியர், இத்தியர், பெரிசியர், மலைவாழ் எபூசியர், மிஸ்பா நாட்டில் எர்மோனின் அடிவாரத்தில் இருந்த இவ்வியர் ஆகியோருக்கும் ஆளனுப்பினான். அவர்களும் அவர்களது படைகளும் கடற்கரையில் உள்ள மணலைப் போல் எண்ணிறந்த மக்களும் குதிரைகளும் தேர்களும் சென்றனர். அந்த மன்னர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக மேரோம் நீரோடைக் கரையில் இஸ்ரேலருடன் போரிட பாளையம் இறங்கினார்கள். ஆண்டவர் யோசுவாவிடம், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் நாளை இந்நேரம் நான் அவர்கள் அனைவரையும் கொலையுண்டவர்களாய் இஸ்ரேல் முன் ஒப்படைப்பேன். அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை நீ வெட்டுவாய், அவர்களின் தேர்களை தீக்கிரையாக்குவாய் என்றார். யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா போர் வீரர்களும் திடீரென அவர்களுக்கு எதிராக மேரோம் நீரோடைக் கரையில் வந்து அவர்களை தாக்கினர். ஆண்டவர் அவர்களை இஸ்ரேலர் கையில் ஒப்படைத்தார். அவர்களை இஸ்ரேலர் கொன்றனர். அவர்களை புகழ்மிக்க சீதோன் வரையிலும் மிஸ்ரபோத்துமையும் வரையிலும் கிழக்கே மிஸ்பே பள்ளத்தாக்கு வரையிலும் எவரும் தப்பிவிடாதவாறு தாக்கினர். ஆண்டவர் சொன்னபடியே யோசுவா அவர்களுக்கு செய்தார். குதிரைகளின் குதிகால் நரம்புகளை வெட்டினார். அவர்களின் தேர்களை தீக்கிரையாக்கினார். இச்சமயம் யோசுவா திரும்பி வந்து ஆட்சோரை கைப்பற்றினார். அதன் மன்னனை வாளால் தாக்கினார். ஏனெனில் ஆட்சோர் அந்த அரசுகள் அனைத்திற்கும் தலைமை தாங்கி வந்தது. இஸ்ரேலர் அந்நகரில் இருந்த உயிர்கள் அனைத்தையும் வாழ்முனையில் கொன்று அடியோடு அழித்தனர். ஓர் உயிரையும் விட்டு வைக்கவில்லை. ஆட்சோரை தீக்கிரையாக்கினார். யோசுவா அந்த எல்லா நகரங்களையும் அவற்றின் மன்னர்களையும் கைப்பற்றினார். ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்டிருந்தபடி அவர்களை வாழ்முனையில் கொன்று அடியோடு அழித்தார். மேட்டு பகுதியில் நிறுவப்பட்ட நகரங்களை இஸ்ரேல் மக்கள் எரிக்கவில்லை. யோசுவா ஆட்சோரை மட்டும் எரித்தார். அந்நகரங்களில் கைப்பற்றிய பொருள்களையும் கால்நடைகளையும் இஸ்ரேலர் கொள்ளை பொருளாக கொண்டனர். மனிதர்களை மட்டும் எவரும் தப்பாமல் அடியோடு அழியும் வரை வாழ்முனையில் கொன்றனர். ஓர் உயிரையும் விட்டு வைக்கவில்லை. தம் ஊழியர் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். யோசுவா அதன்படியே செய்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவை அனைத்திலும் யோசுவா ஒன்றையும் விட்டுவிடவில்லை. யோசுவா கைப்பற்றிய நிலப்பகுதிகள். யோசுவா இந்த எல்லா நாடுகளையும் மலைகளையும் நெகேபு அனைத்தையும் கோசேன் நாடு முழுவதையும் சமவெளி பகுதிகளையும் அராபாவையும் இஸ்ரேல் மலைகளையும் அதன் சமவெளி பகுதிகளையும் கைப்பற்றினார். ஆலாக்கு மலையிலிருந்து சேயர் வரை உயர்ந்து செல்லும் எர்மோன் மலைக்கு கீழ் லெபனான் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால்காது வரை இருந்த பகுதிகளை கைப்பற்றி அவற்றின் அரசர்களை பிடித்து வெட்டி கொன்றார். யோசுவா அந்த அரசர்களுடன் நீண்ட நாள் போர் புரிந்தார். கிபையோன் குடிமக்களான இவ்வியரை தவிர வேறெந்த நகரனரும் இஸ்ரேலருடன் நல்லுறவு கொள்ளவில்லை. எல்லோரையும் போரில் இஸ்ரேலர் தோற்கடித்தனர். இஸ்ரேலருடன் போர் புரியுமாக அவர்கள் இதயங்களை ஆண்டவர் கடினப்படுத்தினார். அதனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டது போல் அவர்கள் இரக்கமின்றி அழிக்கப்பட்டனர். இச்சமயம் யோசுவா சென்று மலைநாடு எபிரோன், தெபீர், அனாபு, யூதாவின் அனைத்து மலைப்பகுதிகள், இஸ்ரேலின் அனைத்து மலைப்பகுதிகள் ஆகியவற்றிலிருந்த அனாக்கியரை அழித்தார். அவர்களை அவர்களின் நகரங்களுடன் யோசுவா முற்றிலும் அழித்தார். இஸ்ரேல் நாட்டில் அனாக்கியர் பெருமளவில் எஞ்சியிருக்கவில்லை. காசா, காத்து, அஸ்தோது ஆகிய இடங்களில் மட்டும் எஞ்சியிருந்தனர். ஆண்டவர் மோசேக்கு கூறிய அனைத்தின்படி யோசுவா எல்லா நிலத்தையும் கைப்பற்றினார். யோசுவா அதை அவர்கள் குலப் பிரிவுகளின்படி இஸ்ரேலுக்கு உரிமைச் சொத்தாக கொடுத்தார். நாடு முழுவதும் போரின்றி அமைதி கண்டது. நாம் 1189 அதிகாரங்களில் 198 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்கள்
மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.